இந்த ஹாஸ்பிட்டல் தானே? சிஸ்டர், இங்க வருண் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கார்ல, அவர் நாங்க பார்க்கணும். சாரி சார், அவர் ஐசி வார்ட்ல இருக்காரு. டாக்டர் பர்மிஷன் இல்லாம உள்ள அனுப்ப முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். இங்க பேஷண்ட் வருண் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு நாங்க ரொம்ப வேண்டியவங்க. இது அவங்க ஓன் சிஸ்டர்ன்லா. நான் அவரோட ஃப்ரெண்ட். நாங்க அவரை உடனே பார்க்கணும். கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஓகே, உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, புரிஞ்சுதுங்களா? இந்த ரூம் தான், போய் பாருங்க. வா. சாரி மாமா, உங்களுக்கு இந்த நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அக்கா வேற இந்த நேரத்துல உங்க கூட இல்ல. உங்க அம்மாவும் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு எங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா போயிடுச்சு. அக்கா உங்களுக்காக குலதெய்வ கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ண போயிருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க உங்க கூட இல்லையேன்னு தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவளை சீக்கிரமா நான் கூட்டிட்டு வந்து உங்களை பார்க்க வைக்கிறேன். மாமா, மாமா, நான் பேசுறது நீங்க கேக்குற நிலைமையில இல்லைன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் இதெல்லாம் சொல்றது என்னோட கடமை மாமா. மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது மாமா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நிச்சயமா சீக்கிரமாவே நீங்க பொழைச்சு வந்துருவீங்க. இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மாமா. எங்க அக்காவோட பிரார்த்தனை கண்டிப்பா வீண் போகாது மாமா. வருண், நான் அருண் வந்திருக்கேன். நீங்க ஒரு டீசென்டான மனுஷன். உங்க அம்மா சொல்றாங்க என்னாலதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு. நானும் பிரியாவும் தான் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம்னு சொல்றாங்க. அதெல்லாம் கூட நான் பெருசா நினைக்கல. நீங்க சீக்கிரம் குணமடையணும், அதுக்காக தான் நான் பிரார்த்தனை பண்றேன். என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே இருந்து குணப்படுத்துவேன். உனக்காக பிரியா வேண்ட எல்லா பிரார்த்தனையும் நிச்சயமா நிறைவேறும். நிச்சயமா நீ குணமாயிருவே வரும். டேய் டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை யாரா உள்ள விட்டது? ஏய், உன்னதான் கேக்குறேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? ஆள் இல்லாத நேரம் பார்த்து என் பிள்ளைய கொலை பண்ணலான்னு பாக்குறீங்களா? நர்ஸ், என்னம்மா? இவங்க யாரு? எதுக்காக இவங்களை உள்ள விட்டீங்க? டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தாங்க. டாக்டர் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த பாருங்க, இவங்க 2 பேரும் எனக்கு எதிரிங்க. என் பையனை கொன்னுட்டு போகலான்னு வந்திருக்காங்க. இந்த பாருங்க, என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? முதல்ல இவங்க 2 பேரும் வெளியே போக சொல்லுங்க. சார், நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. சொல்றேன்ல சார், தயவு செஞ்சு போங்க சார். போங்க சார், போங்க. சார், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த 2 பேரும் இவங்க தான். என் வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சது மட்டும் இல்லாம என்ன முரட்டுத்தனமா தாக்கி என் மண்டையை உடைச்சிட்டான் சார். பாருங்க சார், என் தலையை பாருங்க. இப்பதான் டாக்டர் கிட்ட போய் 6 தையல் போட்டுக்கிட்டு வரேன் சார். உங்ககிட்ட கூட மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன் சார். என்ன அடிச்சது மட்டும் இல்லாம இப்போ என் மகனை யாருக்குமே தெரியாம உள்ள போய் கொல்ல பார்த்தாங்க சார். நல்ல வேளை நான் உள்ள போய் கையும் களவுமா இவங்கள புடிச்சிட்டேன். என் மகனை கொன்னுட்டு என் மருமகளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவன் நினைக்கிறான் சார். இவனாலதான் சார் என் குடும்பத்திலே பிரச்சனை உண்டாயிட்டு இருக்கு. இவனை சும்மா விடாதீங்க சார் நீங்க. யோ, என்னையா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பார்த்தா பெரிய எடுத்த புள்ள மாதிரி இருக்க, உண்மையா சொல்லு. சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். இவங்க கோவத்துல ஏதோ பேசுறாங்க. ஆமா சார், ஆண்டி சொல்ற மாதிரி இவர் எந்த தப்பு பண்ணல. உள்ள அட்மிட் ஆயிருக்காரு.
எங்க அக்காவோட வீட்டுக்கார் தான். இவரும் எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சவர் தான். நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான். ஆண்டிக்கு இவரை பிடிக்காததுனால வேணும்னே பழி போடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்மா. இந்த அம்மா தலையில அடிபடுறதுக்கு இவர்தானே காரணம். சார் அதை நான் வேணும்னே செய்யல சார். அது எங்களுக்கு தேவையில்ல. இப்ப இவங்க தலையில அடிபட்டிருக்க, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. சார் நான் அம்மா காலில் விழுந்தேன். அப்போ அவங்க ஸ்லிப் ஆகி சோஃபா மேலே விழுந்து அடிபட்டுருச்சு. சார் இவன் பொய் சொல்றான் சார். இவனை நீங்க நம்பாதீங்க. இவன் வேணும்னே என் காலை வாரி விட்டு கீழே தள்ளி விட்டுட்டான் சார். சார் நான் நிஜமா சொல்றேன் சார், அந்த மாதிரி நான் எதுவுமே செய்யல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. இப்ப வா வா. சொல்லு கீர்த்தனா, அருண் எங்க? ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் வருதா? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி அருணை கூட்டிட்டு போனியே, நீயாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சரி அதெல்லாம் விட, இப்ப அருண் எங்க? அருணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? அந்த கீதா ஆண்டி அருண் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன். நீங்க எதுவுமே கேட்கவே இல்ல. அருணை கூட்டிட்டு போய் தேவையில்லாம வம்பல மாட்டி விட்டீங்க. உங்க அக்காவுக்கும் உனக்கும் எப்பவுமே இதே வேலை தானா? அருணை ஏன் தேவையில்லாம இதுல மாட்டி விட்ட? எதுக்கு நீ அருணை அங்க கூட்டிட்டு போன? நிறுத்து ரம்யா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. யார் தேவையில்லாம பேசுறது? பிரியாவால அருண் பாதிக்கப்பட்டது போதாதா? உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்க வேண்டியது தானே? ஏன் அருணை கூட்டிட்டு போற? உங்களுக்கு தேவைன்னா அருணை கூட்டிட்டு போவீங்க, பிரச்சனைனா அருணை மாட்டி விட்டு ஒதுங்கிப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? நான் வேணும்னு அருணை கூட்டிட்டு போனேன். வருண் மாமாவை பார்க்க முடியலங்கிற ஆதங்கத்துல தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாவது எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அருண் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாத, நேர்ல கீதா அம்மாவை மீட் பண்ணி வருண் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாரு. அவரே தானே என் கூட வந்தாரு. நான் என்ன அருணை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க நான் கேட்டேன். இவரை என்ன கூட்டிக்கிட்டு வருண் மாமா வீட்டுக்கு போனதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். இதெல்லாம் தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. அப்படி என்ன அருண் மேல உனக்கு அக்கறை? ஏதோ அருணோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். உன்னால முடியலன்னா விட்டுரு, நானே அருணை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துக்கிறேன். உன்னோட உதவி கிடைக்கும் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அது என்னோட தப்பு தான். சரி விடு, நானே பாத்துக்கிறேன். இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சலே இல்ல. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல போனை வை. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. நீங்க தான் ரம்யாவா? ஆமா சார், நான் தான் ரம்யா. உங்க அம்மா உங்களை பத்தின எல்லா தகவலும் சொன்னாங்க. அந்த அருண் யாரு? எந்த கேஸ்ல போலீஸ் புடிச்சிட்டு வந்திருக்காங்க? அருண் என்னோட உட்பி. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கு உதவ போய் அப்ப அந்த அம்மா தவறி தெரியாம கீழே விழுந்திருக்காங்க. அதுல அவங்களுக்கு சின்னதா தலையில காயம் ஆயிடுச்சு. அத பெருசு பண்ணி அருண் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார்,
அந்த அம்மாக்கு பெருசா தையல் போடுற அளவுக்குலாம் அடிப்படல, சின்ன கீறல் தான். அதுக்கான டாக்டர் சர்டிபிகேட்டை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், பாருங்க. வெரி குட். இந்த ஒரு சர்டிபிகேட் போதுமா? அருணை ஜாமீன்ல எடுத்துடலாம். சரி வாமா போலாம். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வாங்க வக்கீல் சார், ஆ. உட்காருங்க. ம், வணக்கம் சார். உட்காருமா. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவங்க யாரு? இவங்க பேர் ரம்யா. இங்க அருண்னு ஒருத்தர் லாக்அப்ல இருக்காரே, அவரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். இவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா இன்ஸ்பெக்டர்? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தாலே நியாயப்படி தான் வருவீங்க. நோ அப்ஜெக்ஷன் லாயர் சார். ஓகே, இந்தாங்க டாக்டர் சர்டிபிகேட். இது வந்து என்னோட ஜாமீன் பேப்பர்ஸ். எல்லாம் சரியா தான் இருக்கு. சேகர், ஐயா. லாக்கப்பை திறந்து விடு. வெளியில வாங்க. அந்த லெஜர் எடுத்துருவாங்க. அதுல ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க. இந்த கையெழுத்து போடுங்க. இங்க போடுங்க. அருண் தம்பி, இவரு உன்னை சொந்த ஜாமீன்ல எடுத்திருக்காரு. அதனால தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க கையெழுத்து போடணும். எந்த நேரத்திலையும் இத மறந்துடாதீங்க. ம், சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் சார். ம், ஓகே அருண், வாங்க போலாம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். உன்னை ஜாமீன்ல எடுக்க சொன்னது ரம்யா தான்ப்பா. ரம்யாக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ஓகேம்மா, அப்ப நான் வரட்டுமா? ம். வரேன்ப்பா. ம். தேங்க்ஸ் ரம்யா. உங்க தேங்க்ஸை தூக்கி குப்பையில போடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய், என்னாச்சு இப்போ? ஏன் இப்படி கோவப்படுற? கோபப்படாம பின்ன ஆர்த்தி எடுப்பாங்களா? புரிஞ்சுக்கோங்க அருண். அந்த பிரியா நல்லா இருக்கணும்னு நீங்க எடுக்கிற முயற்சியில தோத்து போறது மட்டும் இல்லாம அவமானமும் பண்றீங்க. இதெல்லாம் தேவையா அருண்? நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் மறந்துருங்க. தைரியமா இருங்க, கோழையா இருக்காதீங்க. உங்களை நீங்க மாத்திக்கோங்க. உங்களுக்குன்னு புது வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்கங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அதை எதையுமே மண்டையில ஏத்திக்காம அந்த பிரியாவோட தங்கச்சியை பார்த்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு அவ பிரச்சனை கேட்க ஓடுறீங்க. அதோட விட்டீங்களா? வருண் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே என்ன ரோட்ல விட்டு நீங்க பாட்டுக்கு அந்த பிரியா தங்கச்சி பின்னாடி போயிட்டீங்க. சாரி ரம்யா. இங்க பாருங்க அருண், இப்ப நான் உங்களை வெளியில எடுத்தது கூட எதுக்கு தெரியுமா? எல்லாம் என் சுயநலத்துக்காக தான். சுயநலமா? என்ன உளற நீ? நான் வளரல, என் மனசுல பட்டதுதான் சொல்றேன். ஏன் அருண், நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஒருத்தி உங்க பக்கத்துல இருக்கிறது, உங்களை சுத்தி சுத்தி வர்றது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன பாக்குறீங்க? நான் ஓப்பனாவே கேக்குறேன் அருண். நான் உங்களை விரும்பினது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ரம்யா, முதல்ல சொல்றத புரிஞ்சுக்கோ. உலகத்துல யார் யாரை வேணாலும் விரும்பலாம், அது அவங்க விருப்பம். நான் வந்து அவங்களெல்லாம் தேடி போய் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண மாட்டேன். அது என் வேலை இல்லை.
அதை நீ புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுதான் பேசுறேன், நீங்க தான் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்களை நம்பி இருக்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? நீங்களும் நானும் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொன்னா அத புரிஞ்சுக்காம பிரியா பிரியான்னு அவ பின்னாடியே போய் அவமானப்படுவேன்னு சொல்றீங்க. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க எடுக்கிற முயற்சி தான் எல்லாம் தோத்து போதே. நான் எடுக்கிற முயற்சி தோத்து போனாலும் பரவாயில்ல, பிரியா வருண் சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அருண், ஏய் இங்க பாரு ரம்யா, பிரியா நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எடுக்கிற முயற்சி நீ தடுக்காத. அப்படி தடுக்கணும்னு நினைச்சினா இது நம்ம கடைசி சந்திப்பா இருக்கும். நீ என்னை பார்க்க வராத. போ அருண் போ. உன்னை திடுத்திப்புன்னு என் பக்கம் வர வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ வர மாட்டேங்கிற. அதனால நீ போற போக்கிலே போ. உன்னை எப்படி என் பக்கம் கொண்டு வரேன்னு பாரு. போ, எங்க போகணுமோ போ, உன் பின்னாடியே நான் வரேன். ஏ அருண், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க பாட்டுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு என்ன அம்போன்னு விட்டுட்டு வந்துடுறீங்க. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு நீங்க பாட்டுக்கு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்க. ஏன் நான் சொல்லக்கூடாதா? உங்க மேல அக்கறைப்படக்கூடாதா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாதா? இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலனா அதுக்கப்புறம் நான் ஏன் உங்களை லவ் பண்ணணும்? நீங்க கூட தான் பிரியாவை லவ் பண்ணீங்க. எதுக்கு லவ் பண்ணீங்க? அவ உங்களை லவ் பண்ணுவான்னு எதிர்பார்த்து தானே லவ் பண்ணீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க, நான் சொன்னதை கேப்பீங்கன்னு தான் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ரம்யா, இந்த மாதிரி எண்ணத்தோட என் கூட பழகாத, என் பின்னாடி வராத. உனக்குன்னு வேற லைஃப் உருவாக்கிக்கோ. எப்படி உருவாக்கிக்க முடியும்? என் மனசுக்கு பிடிச்சவன் நீ இங்க இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எப்படி வேற லைஃபை உருவாக்கிக்க முடியும்? இதே பிரியா கிட்ட நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ வேணான்னு தானே சொன்னா, நீங்க விட்டீங்களா? அவ போன இடத்துக்கெல்லாம் போனீங்க, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சீங்க. அவ்வளோ ஏன் டீ பாய் கெட்டப்ல போய் அவ மனசுல இடம் பிடிச்சிங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, என்னைக்கா இருந்தாலும் உங்க மனசுல நான் இடம் பிடிப்பேன். அது வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓ முயற்சி உன்னோட இருக்கட்டும், என் முயற்சி என்னோட இருக்கட்டும். ஆனா என்ன அவனா என்ன, ஏதோ அந்த பிரியாக்கு போதாத காலம் உங்க கூட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஏன் நல்ல நேரம் உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான் ஏன் தலையில எழுதிருக்கு போல. ரம்யா, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? ஒரு பிளாக் காஃபி. பிளாக் காஃபி? நானா? போட்டுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறீங்களா? யா. அருண், எனக்கு என்னன்னே தெரியல, என் மனசு உங்களே நினைச்சிட்டு இருக்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பிரியாவால நீ ஏமாந்த போது ஒரு வகையில நானும் உன் மனசை காயப்படுத்தி உன்னை ஏமாத்திருக்கேன். ஒருவேளை அதனால இருக்குமா? அப்படி இல்லைன்னா பிரியா உன் காதல மறந்த பிறகு அவளுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நீ எடுத்துக்கிட்ட முயற்சியா இருக்கலாம். அதுவும் இல்லாம கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் பிரியா வருணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நீ விட்டு கொடுத்துட்டு போனியே, அதுவா கூட இருக்கலாம். எது எப்படியோ, மொத்தத்துல என் மனசுக்கு பிடிச்சவன் நீ. அருண், இந்தாங்க. ஹே, தேங்க்ஸ். சூப்பரா இருக்கியா காஃபி? ரியலி நைஸ். தேங்க்ஸ் அருண்.
ரம்யா, சொல்லுங்க அருண். நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலாமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண். போலாமே. ஹேய், இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? உங்க கூட கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே என் காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்ச மாதிரி இருக்கு. என்ன பீச்சுக்கு வான்னு கூப்பிட்டிருந்தா கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்திருக்கும். ஓ, பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அங்கேயும் என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு அச்சாரமா நம்ம கோயில இருந்தே ஆரம்பிப்போமே. அருண், உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கலாமா? சொல்லு ரம்யா. உங்க அம்மா புடவையில இருந்து ஏதாவது ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிட்டா? யா, கட்டிக்கோ. 2 நிமிஷம், இத வந்துடுறேன். 2 minutes வந்துடுறேன். ஏய், ரூம் அங்க ரைட்ல